அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு சங்கடகர சதுர்த்தி மாலை 6:22 அப்படிங்கிற வரைக்கும் இருக்குதுங்க. விநாயகர் வழிபாடு செய்கிறவங்க நேற்றே செய்ய சொல்லியிருந்தேன். ஒரு வேளை தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா இன்று மாலை 6 மணிக்குள்ளார வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். மேலும் அந்த திதிக்கு மேலே, அதாவது 6:22க்கு மேலே நமக்கு பார்த்திங்கன்னா தேய்பிறை பஞ்சமி திதி துவங்குது. இந்த தேய்பிறை பஞ்சமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த திதி அப்படின்னே சொல்லலாம். வளர்பிறை பஞ்சமியில் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வேண்டி வாராகி அன்னையிடம் முறையிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே சமயத்தில் தேய்பிறை பஞ்சமி என்று நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள், துயரங்கள், கடன்கள் இதெல்லாம் தீர்க்கணும்னு வேண்டிக்கும் போது கண்டிப்பாக அதையும் நிறைவேற்றி தருவாங்க. முதன் முறையாக வாராகி அன்னையை வழிபாடு செய்யணும்னு விரும்புகிறவங்க கூட தேய்பிறை பஞ்சமியில் துவங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, இதுபோல் தேய்பிறை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகளும் தேய தொடங்கும். அதன் பிறகு வரக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது எந்த தடையும் இல்லாமல் நம்மிடம் சேரும். ஏற்கனவே இன்று மற்றும் நாளை எந்த மாதிரி விளக்கேற்றணும், எந்த திரி போடணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது குறித்து 3 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். மேலும் வெள்ளிக்கிழமை நாளான இன்று ஒரு குறிப்பிட்ட பொருளை நான் நிலைவாசல் படியில் வைக்க சொல்லியிருந்தேன். அது நீங்கள் இன்றைக்கும் வைக்கலாம், நாளைக்கும் வைக்கலாம். அந்த வீடியோவை பார்த்து எந்த மாதிரி செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க. செஞ்சு காட்டியே அந்த வீடியோ போட்டிருப்பேன். இன்றைய பதிவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் இன்றைக்கி வழிபாடு செஞ்சீங்கனாலும் சரி, நாளைக்கு வழிபாடு செஞ்சீங்கனாலும் சரி, இப்போ வாராகி அம்மன் சிலை வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் 5 பொருட்களால் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. அதே போல் படம் வச்சுருந்தாலும் படத்தை தொடச்சி தூய்மைப்படுத்திக்கோங்க. விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்க வாராகி அம்மனுக்குன்ட்டு தனியாக விளக்கு வச்சுருப்பீங்க பாருங்கள், அதை சுத்தம் பண்ணிக்கோங்க. 5 முகம் கொண்ட அகல் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றி வைக்கலாம். இல்லைன்னா குத்து விளக்கு கூட ஏற்றி வைக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்னதாக 5 அகல் விளக்கு ஏற்றி வைங்க. இதில் நெய் பயன்படுத்துவது, நல்லெண்ணெய் பயன்படுத்துவது இதெல்லாம் உங்களுடைய விருப்பம். இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நெய் தீபமாக ஏற்றும்போது மகாலட்சுமி தாயாரின் மனமும் குளிரும், வாராகி அன்னையின் மனமும் குளிரும். அதனால் இப்போ நெய் ஒரு பாக்கெட் 10 ரூபான்னு இருக்குது இல்லையா, அது கூட வாங்கிக்கோங்க. 5 அகல் விளக்கில் ஏதாவது ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா 5லையும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சொட்டாவது நீங்கள் நெய் ஊற்றுறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பூக்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சிவப்பு நிறத்தில் இருக்கிற பூக்கள் வைக்கலாம். மல்லிகை பூ இன்றைக்கி கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கி நிறைய சாமி ரூமில் போட்டு வைங்க. ஏன்னா இந்த மல்லிகை பூவின் மனம் அப்படிங்கிறது மிக மிக மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும், வாராகி அன்னைக்கும் பிடிக்கும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. மேலும் ஜாதி மல்லிப்பூ இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் வாங்கி வைக்கிறது சிறப்பு. மஞ்சள் நிற சாமந்தி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். மேலும் இன்று வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால மருதாணி பூ இருக்குது பாருங்கள், மருதாணி பூ வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது நல்ல சிறப்பான பலன் கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா 2 பூ வாங்கிக்கோங்க. ஒன்று வாராகி அன்னைக்கு வைங்க, ஒன்று மகாலட்சுமி தாயாருக்கு வைங்க. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க தேங்காய் தீபத்துக்கு பதிலாக என்ன ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது குறித்து ஏற்கனவே நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது பார்க்கலன்னு நினைக்கிறவங்க. சரி, இதுலேயே சொல்லியிருந்தேன். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் உப்பு தீபம் ஏற்றுவது, நெல்லிக்காய் தீபம் ஏற்றுவது, மருதாணி தீபம் ஏற்றுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா கூட வெற்றிலை உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அதனால் வெற்றிலையில் தீபம் ஏற்றுங்க. நீங்கள் எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒன்றும் இல்லை, 5 வெத்தலை எடுத்துக்கோங்க, நல்லா கழுவிக்கோங்க, தொடச்சிக்கோங்க, மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அதை வட்ட வடிவில் அடுக்கி வச்சுட்டு நீங்கள் 5 முகம் கொண்ட அகல் விளக்கு ஏற்றுவதாக இருந்துச்சுன்னா அது ஒன்று மட்டும் நீங்கள் அந்த 5 வெத்தலைக்கு நடுவுலையும் வைங்க. 5 தனித்தனி அகல் விளக்கு ஏற்றுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒவ்வொரு வெற்றிலையிலையுமே ஒவ்வொரு அகல் விளக்கு வீதம் வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். அதன் பிறகு இந்த வெற்றிலையை, அதாவது வழிபாடெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் இதை வெயிலில் நல்லா உலர்த்தி வச்சு பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு சாம்பிராணி தூபம்லாம் காட்டும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வீடு முழுவதும் காட்டுவது நல்ல பலன் கிடைக்கும். அதனால் தேங்காய் தீபம் ஏற்ற முடியலன்னு வருத்தப்படாதீங்க. இந்த நான் சொன்ன தீபத்தில் கூட நீங்கள் ஏற்றுங்க. சரி, இந்த பதிவுக்கானதை பார்க்கலாம்.
5 ஏலக்காய் போதும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த 5 ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5ங்கிற எண்ணிக்கை பஞ்சமி திதியை குறிக்குது. பஞ்சமி அப்படிங்கும்போது 5ன்னு வருது இல்லையா, அதனால தான் நம்ம வந்து 5 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். இல்லைன்னா நம்முடைய வசதியை பொறுத்து எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள். இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மகாலட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும், மகாவிஷ்ணுக்கும் மிகவும் பிடிக்கும். நல்ல ஒரு பண வசியத்திற்குண்டான நறுமணம் இதில் இருக்கிறதுனால இது எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக வந்து பணம் சேரும். மேலும் இந்த ஏலக்காய் பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது விதைகளால் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஒரு பச்சை நிறத்தில் இருக்கிற ஏலக்காயை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது போல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து தேவைப்படுது. இப்போ சிவப்பு நிறத்தில் நூல் இல்லை அப்படிங்கும்போது வெள்ளை நிற நூலில் கொஞ்சம் குங்குமத்தையும் தண்ணீரையும் கலந்து ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. அது நல்லா இந்த வெள்ளை நிற நூலில் தோய்த்து எடுத்தீங்க அப்படிங்கும்போது அது நல்லா சிவப்பு நிறமாக மாறிடும். அது கொஞ்சம் காஞ்ச பிறகு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. இப்போ நீங்கள் அந்த நூல் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக இருக்குது அப்படிங்கும்போது அது நீங்கள் ஒரு 4-5 கூட மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ அந்த சிவப்பு நிற நூலில் முதல்ல நீங்கள் ஒரு 5 முடிச்சு வந்து போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு 5 முடிச்சு வந்து போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் லென்த்தியான இடமா வந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய இடமா விட்டுட்டு திரும்பவும் வந்து 5 முடிச்சு வந்து போடுங்க. திரும்பவும் கொஞ்சம் பெரிய இடமா விட்டு இன்னொரு 5 முடிச்சு போடுங்க. இது மாதிரி 5 தடவை இடம் விட்டுருக்கணும். 5 முடிச்சு வந்து போட்டிருக்கணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தெரியும். நான் இதை வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா என்னால் ஒரு கையில் மொபைலை பிடிச்சிட்டு ஒரு கையில் இந்த முடிச்சு போடுறது, இந்த ஏலக்காய் மாலை கட்டுறது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா. அதனால் நான் ஏற்கனவே வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இதில் வந்து ஒரு நூலை எடுத்துகிட்டு 5 முடிச்சு வந்து போட்டு வச்சுருக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் இடம் விட்டுட்டேன். இடம் விட்டுட்டு திரும்பவும் 5 முடிச்சு, திரும்பவும் இடம் விட்டு திரும்பவும் 5 முடிச்சு, இது மாதிரி வந்துட்டு நான் 5 தடவை 5 முடிச்சு வர மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஒரு ஃபஸ்ட்டு போட்ட இந்த 5 முடிச்சுக்கும் 2வது போட்ட 5 முடிச்சுக்கும் நடுவில் இடம் விட சொன்னேன் இல்லையா, அந்த இடம் விட்டோம் பாருங்கள். அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஏலக்காயை வச்சு கட்ட போகிறோம். ஒரு ஏலக்காயை மட்டும் வச்சு கட்டுங்க. அடுத்தது 2வது 5 முடிச்சு போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் விட்டு 3வது 5 முடிச்சு போட்டோம் பாருங்கள். அந்த இடத்துல அடுத்த ஏலக்காயை வச்சு கட்டணும். இதே மாதிரியே 5 தடவை இடம் விட்டுருந்தோம் பாருங்கள். அதில் ஒவ்வொரு ஏலக்காயாக நீங்கள் 5 ஏலக்காயும் வச்சு கட்டிடணும். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எப்போ செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுருவீங்க இல்லையா வாராகி அம்மனுக்கு, அந்த சமயத்தில் வந்துட்டு செய்யுங்க. நல்ல ஒரு பூஜை அறை வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கணும். அதாவது ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் மணக்கும் சமயத்தில் நீங்கள் வந்து இதை பண்ணணும். அப்போ வந்துட்டு நீங்கள் யார்கிட்டையும் பேசிக்கிட்டோ வீடியோ பார்த்துக்கிட்டோ இல்லை வந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுடைய பண பிரச்சனை தீரணும், மேலும் செல்வ வளம் அதிகரிக்கணும், மேலும் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறணும்னு ஒரு மனதாக வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதலை நினச்சிக்கிட்டே வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அவ்வளவே தான் நம்ம செய்கிறது. இப்போ இதை வந்துட்டு ஒரு மாலை மாதிரி நல்லா வந்துட்டு கட்டிக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அப்படியே ஒரு செயின் மாதிரி கூட இதை நீங்கள் அப்படியே விளக்க சுற்றியும் வந்து போட்டு விட்டுறலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ வாராகி அம்மன் சிலை வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த சிலைக்கு வந்து இதை மாலையை நீங்கள் போட்டு விடலாம். இல்லைன்னா விளக்க சுற்றி கூட நீங்கள் அப்படியே வந்து போட்டு விடலாம். படம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நான் சொன்ன இந்த 5 முடிச்சியும் அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேப் விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய படமாக வச்சுருக்கீங்கும்போது ஒவ்வொரு முடிச்சுக்கும் நடுவில் கொஞ்சம் நிறைய இடைவெளி விட்டுக்கோங்க. மாலை மாதிரி போடுற மாதிரி பார்த்து சரிங்களா, அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பூஜைக்கான மந்திரங்களை எல்லாம் சொல்லலாம், அர்ச்சனை பண்ணலாம். எல்லாமே செஞ்சுட்டு இறுதிய கற்பூர ஆராத்தை எல்லாம் காட்டிட்டு அங்கே இருக்கிற நிவேதனத்தை சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். இந்த ஏலக்காய் மாலை எத்தனை நாள் அப்படியே அம்மனுடைய கழுத்துலையோ விளக்குக்கு பக்கத்துலேயோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதனுடைய நறுமணம் போகிற வரைக்கும் தான் அது வந்து அம்மன் கழுத்தில் இருக்கிறது நல்லது. இப்போ அந்த வாசம்லாம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி ஆகும்போது நறுமணமெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த சமயத்தில் நீங்கள் அந்த ஏலக்காயை எடுத்து அதில் இருக்கிற விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதைகளெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வெள்ளிக்கிழமை சாம்பிராணி தூபம் காட்டுறீங்க பாருங்கள், அதில் வந்துட்டு நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, இல்லை நல்லா தூபக்காலில் கட்டைகளை பயன்படுத்தி நல்லா தணல் போட்டு பண்ணுறீங்கனாலும் சரி, அதில் வந்துட்டு இதை தூவி விட்டு வெள்ளிக்கிழமை தோறும் வந்து நீங்கள் காட்டுங்க. அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கி வழிபாடு செஞ்சாலும் சரி, நாளைக்கு வழிபாடு செஞ்சாலும் சரி,
2 நாளில் எந்த நாளில் வேணாலும் இந்த ஏலக்காய் மாலை வந்து நீங்கள் சாமி படத்துக்கு போடலாம், எந்த தவறும் இல்லை. ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கும் நீங்கள் போடலாம். மேலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள், பெருமாளுக்கும் ஏலக்காய் அப்படிங்கிறது விசேஷம். அதனால் நீங்கள் இந்த 2 நாளையுமே வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. என்னைக்கு முடியுதோ அன்றைக்கி வந்துட்டு இதை போடுங்க. இன்னும் தேய்பிறை பஞ்சமி குறித்து நிறைய உங்களோட ஷேர் பண்ண வேண்டியிருக்கு, அதில் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.